Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 8th standard mathsல ரெண்டாவது டாபிக் அளவைகள்ல இருக்க क्वेश्चंस தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th 7th maths முடிச்சாச்சு. 8thல ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சாச்சு. சோ இன்னைக்கு வந்து செகண்ட் டாபிக் அளவைகள் வந்து பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம Top 7 Tamil அகாடமில டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியூவா வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படினு கேக்குறீங்க. ஸோ டெஸ்ட்டு மட்டும் நான் எழுதி பார்க்குறேன், ஆல்ரெடி படிச்சுட்டே தான் இருக்கேன், டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட்டு பிடிஎஃப்பும் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நியூவாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து தொடர்ந்து டெஸ்ட் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்குரிய மேக்ஸ் டாபிக் பார்க்கலாம். அளவைகள். வட்டத்தினுடைய மைய கோணம் வந்து 360 டிகிரி. ஒரு வட்டம் அப்படின்னாலே அதனுடைய கோணம் முழு அளவு வந்து 360 டிகிரி. வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம் தீட்டா ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். அரை வட்டத்தினுடைய மைய கோணம் 360/2. ஏன்னா பை 2 ஏன் போடுறோன்னா அரை வட்டம் அப்படின்னா பாதின்றனால 2 போட்டு வகுத்து போட்டால் 180. இதே கால்வட்டம் அப்படின்னா 360/4 இல்லாட்டி 180/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/n × 2πr. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஃபார்முலா வில்லு கொடுத்தாங்கன்னா வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறது. கோணம் கொடுத்த பரப்பளவு 1/n × πr² சதுர அலகு. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு மைய கோணம் வந்து கொடுக்கப்பட்டால் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி × πr². வட்டக்கோண பகுதியின் வெள்ளின் நீளம் மைய கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி × 2πr. வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு l+2r. அரைவட்டத்தின் சுற்றளவு π+2 × r. கால்வட்டத்தின் சுற்றளவு π/2 + 2 × r. ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபார்முலாஸ் இல்லாமல் நான் ஆன்சர் வந்து ஷார்ட்கட்டில் போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த இது எல்லா சம்முக்கும் யூஸ் ஆகாது. ஸோ ஃபார்முலா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கணக்கு. ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் வெள்ளி நீளம் மற்றும் பரப்பளவு சுற்றளவு காண்க. மூணுமே ஒரே கணக்கில் ஃபார்முலா போட்டு செய்ய போகிறோம். வில்லி நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து தீட்டா டிகிரி பை 360 × 2πr. ஸோ இங்கே வந்து தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 120/360 × 2. பையோட வேல்யூ 22/7 × r வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரம் 21 சென்டிமீட்டர்னு. ஸோ அவ்வளோதான். அப்படியே போட்டு அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 44 வருது. இது வில்லினுடைய நீளம். பரப்பளவு ஃபார்முலா θ² பை 360 டிகிரி × πr². சேம் மெத்தடு தான். பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு ஃபார்முலா l+2r. எல் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். நீளம் 44 சென்டிமீட்டர். அப்போ 44 + 2 × ஆரம் வந்து 21. ஸோ கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் 86 சென்டிமீட்டர் வருது. ஓகேங்களா? ஃபார்முலா தான் முக்கியம், ஃபார்முலா படிச்சுக்குங்க. ரெண்டாவது கணக்கு. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வெளியினுடைய நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிம்னாஸ்டிக் வளையம் அப்படின்றது இப்படி வளையமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்படுகிறது. அதாவது இதுதான். ஸோ நான் சும்மா குத்துமதிப்பாக போடுறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது. இது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வட்ட வெளியினுடைய நீளம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நீளத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்னென்னா 1/n × 2πr சதுர அலகு. n வந்து 5 விற்கள் வந்து கொடுத்துருக்கனால ஸோ 1/5 × 2 × 22/7 × 35 அடிச்சு போட்டிங்கன்னா 44 சென்டிமீட்டர் வருது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 44 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பின்னர் அப்படின்றது இப்படி தானே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க.
1 2 3 4 5 6 நான் சும்மா ஓரலாக பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா 1/n × πr². ஸோ அடித்து போட்டிங்கன்னா 29.46 சென்டிமீட்டர் வருது. எல்லாமே சமமாக இருக்கனால மீதி இருக்க 6 பகுதிகளுக்கும் இதே ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா 1/6 நம்ம முன்னாடி போட்டோம் அவ்வளோதான். 4வது கொஸ்டின், கமலேஷ் என்பவர் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ உணவு மேஜையையும் தருண் என்பவர் 140 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட வடிவ உணவு மேஜையையும் வைத்துள்ளனர் எனில் யாருடைய உணவு மேஜை அதிக பரப்பளவு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமலேஷனுடைய பரப்பளவு, ஏன்னா அவங்க அரைவட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு πr². ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா கமலேஷனுடைய டைனிங் டேபிளோடைய அளவு 15,400 சென்டிமீட்டர். அருணினுடைய பரப்பளவு கால் வட்டம் ஓகேங்களா. அப்போ கால் வட்டத்தினுடைய பரப்பளவு 1/4 × πr². அடிச்சு போட்டிங்கன்னா 15,400. ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஆன்சர் ரெண்டுமே வந்து சமமான பரப்பளவை கொண்டது. அரைவட்ட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, கால்வட்ட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஆரம் 2 ஆரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அரைவட்டத்திற்கான ஆரம் 70, கால்வட்டத்திற்கான ஆரம் 140 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த கணக்கு, 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள 4 பதக்கங்களை சதுர வடிவில் வைக்கும் பொழுது 4 பதக்கங்களின் நடுவில் உள்ள பகுதியினுடைய பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 4 மெடல் இருக்காங்க. ஸோ அதை சதுர வடிவத்தில் நம்ம அடுக்கி வைக்கிறோம். அடுக்கி வச்சோம்னா இடையில இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4ம் சந்திக்கிற இடம், அந்த இடத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு என்ன, சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவு, ஏன்னா கால்வட்டம் தான் உள்ள அந்த மெடலில் அடங்கியிருக்கு, இதான சதுரம். ஸோ இதில் இந்த கால்வட்டம் மட்டும்தான் ஒவ்வொரு வட்டத்துக்குமே கவர் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையுமே கழிச்சோம்னா அந்த இடையில இருக்க பகுதியினுடைய பரப்பளவு வந்துடும். அதே தான் சதுரத்தின் பரப்பளவு a², கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 πr². 4 கால்வட்டம் இருக்கனால ஸோ 4 × 1/4 πr² போடுறோம். ஸோ சேம் மெத்தடு தான். அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் 10.5 சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா. 6வது கணக்கு, ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு அதிகரித்தால் கிடைக்கும் புதிய வட்டத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்டத்தின் ஆரம் எக்ஸாக இருக்குது அப்படின்னா, ஆரம் 6ன்னு எடுத்துக்கலாம். வட்டத்தினுடைய ஆரம் 6ஆக இருக்குன்னா 2 மடங்கு அதிகரிச்சுன்னா 2r தானே வரும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்குன்னா πr². 6க்கு பதிலாக 2r போடுங்க. ஸோ 2 π இந்த 2 தடவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, சாரி 2 2 தடவை போட்டிங்கன்னா 4 r². ஆன்சர் வந்து 4 πr², புதிய வட்டத்தின் பரப்பு. அடுத்த கணக்கு, 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் ஃபார்முலா 1/n × 2πr. இங்கே 8 சம அளவு கோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லு கொடுத்துருக்காங்க, அதனால் 1/8 போட்டுக்கிறோம். மீதி இருக்கிறது 2 × 22/7 பையோட வேல்யூ. ஆன்சரை பாருங்கள், பையிலே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ பையை அப்படியே வச்சு செய்யுங்க. ஸோ முழுவதுமே நம்பராக இருந்ததுன்னா பைக்கு வேல்யூ போட்டு செய்யுங்க ஓகேங்களா. ஸோ புக்கில் பை அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பையை வச்சு அப்படியே தான் செஞ்சுருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 π மீட்டர். 8வது கணக்கு, 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு 1/n × πr². n இருக்க இடத்துல 5 போடுறோம். ஸோ 1/5 × π. ஆன்சர் போட்டிங்கன்னா 980 π சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கணக்கு, ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 50 மில்லிமீட்டர் மற்றும் ஆரம் 14 மில்லிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு வந்து LR/2. அதாவது நீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீளம் கொடுத்து ஆரம் கொடுத்தாங்கன்னா LR/2 போட்டு செய்யணும். ஸோ எல் வந்து நம்மளுக்கு 50 கொடுத்துருக்காங்க, ஆரம் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 350 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் மற்றும் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க, வில்லினுடைய நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரம் கண்டுபிடிச்சாதான் ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா P = L + 2R. அதாவது நீளம் கொடுத்துருக்கனால ஃபார்முலா வந்து P = L + 2R. L + 2R = 64. ஸோ L வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 44 + 2R = 64. 2R லெஃப்ட் சைடு வச்சுட்டு 44 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா 20 சென்டிமீட்டர் வருது. ஸோ ரேடியஸை வந்து 20 சென்டிமீட்டர், அதாவது 2R அப்படின்றது 20 சென்டிமீட்டர். அப்போ R என்னென்னா 20/2 அடிச்சு போட்டோன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஆரம் வந்து R வந்து 10 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஃபார்முலா LR/2. ஸோ L வந்து 44 கொடுத்துருக்காங்க, R வந்து நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டையும் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த அளவைகளை பொறுத்தளவுக்கு அளவைகள் இயற்கணிதம் இது எல்லாத்தையும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபார்முலா படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து இதில் கேட்டிருக்க கணக்குக்கு கரெக்டான ஆன்சர் வந்து உங்களால் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டில் போடுறேன் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் ஷார்ட்கட் வந்து கை கொடுக்காது. ஃபார்முலா படிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு, ஆரம் 4.2 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 9.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. நம்ம நீளம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ வட்டக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா LR/2, இங்கே 9.424 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஈக்குவல் பண்ணுறோம். எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், நீளம் வந்து கண்டுபிடிக்கிறோம். நீளம் என்ன வருது அப்படின்னா 4.4 சென்டிமீட்டர். அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா P = L + 2R. L வந்து 4.4 கண்டுபிடிச்சாச்சு. 2R, R வந்து 4.2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 12.8 சென்டிமீட்டர். ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு LR/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம் கொடுத்துருக்காங்கனாலே கண்ணை மூடிட்டு உங்களுக்கு LR/2 பரப்பளவுக்கு ஃபார்முலா வரணும். அதே மாதிரி சுற்றளவுக்கு வந்து L + 2R அப்படின்னு ஃபார்முலா வந்து ஞாபகத்தில் வந்துடணும். நீளம் கொடுத்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வீட்டின் முன்புறம் ஆரம் 2 அடி உள்ள கால்வட்ட வடிவ தொட்டியில் பூச்செடிகள் வளர்க்கப்படுகிறது. பூச்செடிகள் வளரும் பகுதியின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கால்வெட்ட பகுதியினுடைய ஆரம் வந்து எவ்வளோனா 2 அடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால்வெட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/4 πr². ஸோ πr² பரப்பளவு, கால்வட்டம்ன்றனால 1/4 போட்டுக்கிறோம், அரைவட்டம்னா 1/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1/4 பையோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 3.14 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருந்தா 3.14 போட்டுக்கலாம், இல்லைன்னா 22/7 போட்டிங்கனாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அடித்து போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 3.14 சதுர அலகு. ஆன்சர் வந்து 3.14 சதுர அலகு. இது வந்து அந்த பூச்செடி வளரும் பகுதியினுடைய பரப்பளவு. மைய கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர் உடைய 8 சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்ட வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 1/n × πr². ஸோ n அப்படின்றது எத்தனை வட்டங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n இருக்க இடத்துல 8 போட்டுக்கிறோம், பை இருக்க இடத்துல 22/7. ஆரம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 56 சென்டிமீட்டர்னு. ஸோ 56 சென்டிமீட்டர் வந்து போடுங்க. போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னா 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. இது வந்து வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு. தியாகு தனது வீட்டின் நுழைவு வாயிலில் செவகத்தின் மீது அரைவட்டம் அமைந்தார் போன்று கதவினை அமைத்துள்ளார். கதவின் மொத்த உயரம் மற்றும் அகலம் முறையே 9 அடி 3.5 அடி எனில் அக்கதவினுடைய பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கதவு வந்து செவகத்தில் இருக்கும், அது மேலே வந்து இந்த கர்வ் மாதிரி வளைஞ்சு அரைவட்டம் வடிவில் இருக்குது. இதில் அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீளம் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உயரம் வந்து 9 அடி கொடுத்துருக்காங்க, அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 அடி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க.
அப்போ ஃபஸ்ட்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் இந்த மொத்த உருவத்தினுடைய பரப்பளவு நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா L/B. இங்கே வந்து நீளம் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நீளம் அகலம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் செவ்வகத்தின் நீளத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 9 அடி அப்படின்றது ஃபுல்லாக. அப்போ செவ்வகத்தின் நீளம் ஈக்குவல் டு 9 மைனஸ் 3.5 ஈக்குவல் டு 5.5 அடி. அரைவட்டத்தினுடைய விட்டம் வந்து 3.5. அதாவது ஒரு வட்டத்தை தெரியும் எல்லாத்துக்குமே, ஃபுல்லாக அப்படி எடுக்கிறது விட்டம், பாதி எடுக்கிறது தான் வந்து ஆரம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.5 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம் கண்டுபிடிக்கும் போது 3.5/2ன்னு போடுவோம். ஸோ ஆன்சர் என்னென்னா 1.75 ஆரம் வந்து நமக்கு வந்துடுது. இப்போ கதவினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டணும். ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா L/B. அரைவட்டத்தின் பரப்பளவு 1/2πr². ஸோ L என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க, அதில் செவ்வகத்தின் நீளம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா B அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.5 அடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அடுத்து 1/2 இன்ட்டு பை 22/7 ஆர் ரேடியஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.75. ஸோ அது ஸ்கொயர் பண்ணி போடணும், அவ்வளோதான். ரெண்டையும் சுருக்கி போட்டிங்கன்னா 19.25 ப்ளஸ் 4.8 வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24.06 சதுர அலகுகள் வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிட்ட பகுதி மற்றும் நிழலிடப்படாத பகுதி ஆகியவற்றினுடைய பரப்பளவை காண்க. பையோட வேல்யூ 3.14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிழலிடப்பட்ட பகுதி இதுதான், கால்வட்டம் ஷேப்பில் நிழலிட்டிருக்காங்க. நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு கால்வட்டத்தினுடைய பரப்பளவு, ஏன்னா கால்வட்ட ஷேப்பில் தான் அது இருக்குது. ஓகேங்களா? இப்போ கால்வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/4 இன்ட்டு πr². 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.14 ரேடியஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2. ஸோ சுருக்கி போட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. நிழலிடப்படாத பகுதியினுடைய பரப்பளவு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிழலிட்ட பகுதியின் பரப்பளவும் கேட்டிருக்காங்க, நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கால்வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு தான். ஸோ அடுத்து நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சதுரத்திலிருந்து இந்த கால்வட்ட பரப்பை வந்து கழிச்சிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ A² சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா A² மைனஸ் 1/4 πr² நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு வேல்யூ 3.14. ஸோ அவ்வளோதான். டேரெக்டாக சுருக்கி ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன வருதுன்னா 32.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தின் படத்தில் உள்ளவாறு நிழலிட்ட பகுதியின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சதுரத்துக்குள்ள 4 அந்த ஒரு பூ மாதிரி வந்து டிராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கேப்பு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிழலிட்ட அப்படின்னா இது எல்லாமே தான் வந்து நிழலிட்ட இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தேர்டு, அதாவது ஃபஸ்ட்டு தேர்டு ஆப்போசிட்டில் அதனுடைய பரப்பளவு அப்படின்றது சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 2 அரைவட்டத்தினுடைய பரப்பளவு. அதாவது இப்போ நான் வேறு கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 இதை நம்ம 1, 3 தானே எடுத்திருக்கோம். இதை பாருங்கள் அரைவட்டம் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சதுரத்தின் அதாவது 1 மற்றும் 3இன் பரப்பளவு என்னன்னா இந்த 2 அரைவட்டங்களினுடைய பரப்பளவு மைனஸ் சதுரத்தின் பரப்பளவு. சதுரம்ன்றது நம்மளுக்கு வெளியில் கொடுத்துருக்க ஒரு வடிவம். ஓகேங்களா? ஸோ 2 அரைவட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த 2, 4 பார்த்தீங்கன்னா அதுவும் அரைவட்டம் தான் இந்த சைடு பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு பார்க்கும்போது அதுவும் 2 அரைவட்டங்கள் தான். ஸோ மொத்தம் இதில் ஆப்போசிட்டில் 2 ஆப்போசிட்டாக மொத்தம் 4 அரைவட்டங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெட்டில் போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ரெட்டில் மாற்றிக்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 1 மற்றும் 3இனுடைய பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 2 அரைவட்டங்களின் பரப்பளவு.
அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அரைவட்டத்தின் பரப்பளவு 1/2 பை ஆர் ஸ்கொயர். 2 அரைவட்டம்ன்றனால 2 × 1/2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 10 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பக்க அளவு. ஸோ 10 × 10 மைனஸ் 2 × 1/2 × பையோட வேல்யூ 22/7 × ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. அதாவது இதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக இப்போ இந்த 2 அரைவட்டம் தானே எடுத்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10. இந்த சைடு சதுரத்தினுடைய பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. அப்போ அரைவட்டத்தினுடைய விட்டம் வந்து 10. அப்போ ஆரம் என்னன்னா 10/2 அடிச்சு போட்டால் 5. ஸோ 5 × 5 நம்ம போட்டிருக்கோம். ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா முதல் மற்றும் மூன்றாம் பகுதியினுடைய பரப்பளவு 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 2க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். ஏன்னா சேம் அளவு சதுரத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 2 பக்கமே சேம் அளவாக தானே இருக்கும். ஸோ அப்போ 2, 4 பரப்பளவும் நம்ம 21.4 சென்டிமீட்டர் ஸ்கொயராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 அரைவட்டங்கள் இருக்கனால அதை 2ஆல் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசி ஸ்டெப் என்னென்னா நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு அரைவட்டங்களின் பரப்பளவு மைனஸ் நிழலிட சதுரத்தின் பரப்பளவு. ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளானதாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து 17வது கணக்கு. ஏ அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தில் இருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவையும் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியின் வட்டத்தின் பரப்பளவையும் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சதுரத்தில் வந்து மிகப்பெரிய வட்டத்தை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய வட்டத்தை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்க அந்த வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவையும் காண்க, மீதி இருக்க அந்த பரப்பளவையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பக்கத்தின் அளவும் வட்டத்தின் விட்டமும் சமம். அதாவது மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த 4 பக்கத்தையுமே டச் ஆகிற மாதிரி வரும். அப்போ வட்டத்தின் விட்டம் தான் வந்து இந்த சதுரத்தின் பக்களவு. ஸோ மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு என்னென்னா சதுரத்தின் பரப்பளவில் இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவை கழிச்சோம்னா வந்துடும். ஸோ சதுரத்தின் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பை ஏ ஆர் வந்து என்னென்னா a/2. ஏன்னா இங்கே அலகு அதாவது பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தான் கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பக்க அளவு ஏ அப்படின்னா ஸோ விட்டம் வட்டத்தின் விட்டமும் ஏவாக வரும். அப்போ ஆரம் a/2 வரும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ a/2 ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பையோட வேல்யூ 22/7 a/2 ஸ்கொயரை பிரித்து எழுதுனீங்கன்னா மேலே ஏ ஸ்கொயர் வரும், கீழே வந்து 4 வரும். அடிச்சு போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 11 a²/14. ஸோ எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது கடைசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3a² மைனஸ் 14 அப்படின்றது மீதமுள்ள பகுதியினுடைய பரப்பளவாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ மிகப்பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு என்னென்னா 11/4a². இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். ஸோ இது நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா 11a²/4 14ன்னு வருதா? ஸோ அது வந்து வட்டத்தின் பரப்பளவாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து மிகப்பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு 11/14a², மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு 3a²/14. அடுத்து 18வது கணக்கு. 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வடிவம் இதுதான். அரைவட்டத்தின் விட்டம் 6 சென்டிமீட்டர், இதனுடைய உயரம் 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு என்னென்னா அரைவட்டத்தின் பரப்பளவு ப்ளஸ் செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது செங்கோண முக்கோணமாக வரும். ஸோ இப்போ 1/2 பை ஆர் ஸ்கொயர் வரைவட்டத்தின் பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 BH. ஸோ 2 செங்கோண முக்கோணம் இருக்கனால 2 × அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ எப்பயும் போல் சுருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இந்த கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவாக கிடைக்கும். அடுத்து 19வது கணக்கு. செவ்வகத்தின் இருபுறமும் அரைவட்டங்களை கொண்டுள்ள வடிவமுடைய ஒரு அலைப்பிதழ் அட்டையின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அலைப்பிதழ் செவ்வக வடிவில் இருக்குது. அது 2 கார்னர்லையுமே வந்து இந்த கர்வ் மாதிரி அரைவட்டம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அலைப்பிதழ் அட்டவணையின் பரப்பளவு அப்படின்னா
செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் 2 அரைவட்டங்களின் பரப்பளவு. அவ்வளோதான். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L/B 2 அரைவட்டங்கள் 2 × 1/2 πr². அப்படியே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆன்சர் வந்து 976.5 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா. இந்த விட்டம் அதாவது பக்கமும் வட்டத்தின் விட்டமும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் என்ன போடுவோம்னா R தான் வந்து போடுவோம். அப்போ R கண்டுபிடிக்கிறது வந்து D/2, அதாவது பக்கமும் விட்டமும் வந்து சமம். ஸோ விட்டத்தை டைரெக்டாக ஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ விட்டம்/2 ஆரும் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 976.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 20வது கணக்கம். சதுரத்தின் மீது முக்கோணம் அமைந்துள்ள கண்ணாடி ஓவியத்தின் பரப்பளவை காண்க. ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஸோ மேலே முக்கோணம் இருக்கு, கீழே வந்து சதுரம் இருக்கு. இதனுடைய அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணாடி ஓவியத்தினுடைய பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா A² ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 × B × H. அவ்வளோதான். ஸோ முக்கோணத்தின் அரைப்பக்கம் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர் மொத்தமாக, அதாவது முக்கோணத்தையும் சதுரத்தையும் சேர்த்து மொத்தமாக 38 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு முக்கோணத்தினுடைய உயரம் தான் வந்து தேவை. ஓகேங்களா. ஸோ இப்போ சதுரம் வந்து சதுரத்தினுடைய அனைத்து பக்கங்களுமே சமம். இங்கே 30னா இங்கே 30, இங்கேயும் 30, இங்கேயும் 30. அப்போ ஹோல் சைஸ் வந்து 38னா அப்போ இதுவரையும் தான் நமக்கு தேவை அப்படின்னா ஸோ 38 - 30 அதான் இங்கே போட்டிருக்கோம் 8 மீட்டர். ஸோ இப்போ வந்து முக்கோணத்தினுடைய ஃபார்முலாவில் B தெரியும், H தெரியும், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சதுரத்துக்கு வந்து பக்கம் கொடுத்துருக்காங்க 30 ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1020 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கணக்கு. ஒரு நூலகத்தின் நுழைவாயில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவினை எளிதாக திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவரிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் போது சக்கரம் எவ்வளவு தூரத்தை வந்து கடக்கும்? பையோட வேல்யூ 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படின்றத நம்ம சுவராக எடுத்துக்கிட்டோன்னா ஏசி நுழைவு வாயில் துவக்க நிலை, பிசி என்பது வில்லின் நீளம் மற்றும் சக்கரம் நகர்ந்த தூரமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா θ/360° × 2πr. தீட்டா வந்து 90 கொடுத்துருக்காங்க, ஏன்னா செங்கோணம் தானே. ஸோ அதனால் 90 கொடுத்துருக்காங்க. × 2 × பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 9.42 அடி. 22வது கணக்கு. சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரம் உள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. பையோட வேல்யூ 3.14. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் சம்மில் அதே மாதிரி தான் பையோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ சம்மும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி தான் எழுதியிருக்கோம். குழப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் இந்த அடித்து போடுறது, கூட்டி போடுறது, கழிச்சு போடுறது இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் டைரெக்டாக எப்படி செய்யணுன்றதை சொல்லிவிட்டு ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 நிமிடத்தில் அவர் வந்து எவ்வளவு தொலைவு வந்து கடந்திருக்காரு அப்படின்னா அவர் கடந்த தொலைவை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வட்டத்தினுடைய சுற்றளவாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது பாதை அப்படின்றது வட்டப்பாதை தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 9 நிமிடத்தில் அவர் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா இதை ஃபுல்லாக வந்து சுற்றி முடிக்கிறாரு. அப்போ இது சுற்றி முடிக்கிறது என்ன? சுற்றளவு. அப்போ அவர் நடந்த தூரம் ஈக்குவல் வட்டத்தினுடைய சுற்றளவு தானே. ஸோ அதை ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஸோ அதுபடி வேல்யூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 942 மீட்டர் வருது. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பாதி தான். அப்போ 942 × 3/9 அடிச்சு போட்டிங்கன்னா 314 மீட்டர். ஸோ அடுத்தது 15 மீட்டர் × 20 மீட்டர் அளவுள்ள சிவகொடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில் எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியினுடைய பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதுரத்தில் நான் சும்மா அதாவது செவ்வகம் இது ஏதோ ஒரு ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செவ்வகத்தில் வந்து இந்த மூலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த மூலைகள் 4 மூலைகளிலுமே பசுக்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதன் நடுவில் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன. எனில் எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியினுடைய நிலப்பரப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் 4 கால் வட்டத்தினுடைய பரப்பளவு. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L × B 4 கால்வட்டம். கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 பைஆர் ஸ்கொயர். 4 கால்வட்டம்ன்றனால 4 × 1/4 பைஆர் ஸ்கொயர் வந்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் வந்து இந்த சென்டரையும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வட்டத்தினுடைய பரப்பளவும் அதை போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோ டேரெக்டாக எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் தான் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ புற்கள் மேயப்படாத பகுதி அப்படின்றது இந்த 4 கால்வட்டத்தை தவிர மீதி எந்த இடத்துலையுமே அது மேய்ஞ்சிருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதில் பாருங்க, இந்த செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து இந்த 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டோம்னா ஸோ இந்த அளவு தான் இருக்கும். இது என்ன? இது ஒரு பரப்பளவு, நடுவில் ஒரு வட்டம். ஸோ அதுதான் வந்து நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பழக்க தோசத்தில் ப்ளஸ்ன்னு போட்டுறாதீங்க, மைனஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 24வது கணக்கு. பணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு சதுரம் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி 4 கால்வட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டு வடிவத்தினுடைய சுற்றளவு அப்படின்றது இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு ப்ளஸ் 4 கால்வட்டத்தினுடைய விற்களின் நீளம். ஓகேங்களா? ஸோ விற்கள் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ 4 × சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 4a, கால்வட்டத்தின் விற்கள் கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்ன போடுறோம், 1/4 பைஆர் ஸ்கொயர் 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து சுருக்கி போட்டிங்கன்னா 14 வரும். ஸோ இந்த இடத்துல 22 வரும். ஆன்சர் வந்து 36 சென்டிமீட்டர். இது கூட்டு வடிவத்தினுடைய சுற்றளவு. அடுத்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா, செவ்வகத்தினுடைய பரப்பளவு a ஸ்கொயர், கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 பைஆர் ஸ்கொயர். சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சுற்றளவு 36, பரப்பளவு 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டாபிக் அளவைகளில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி எண்ணியல் விகிதமுறை எண்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் அளவைகளும் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி 6th 7th ஃபுல்லாக மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 8th 2 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இயற்கணிதம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ சம்மு வந்து எல்லாமே நம்ம புக்கில் இருக்க எல்லா மாடல்லையுமே கேட்கப்பட்ட ஒரு மாடல் சம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தா தான் அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச், ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சில் டெஸ்ட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.